மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் 5ஆம் வகுப்பு கணித பாடத்தில் அலகு 1 வடிவியல் என்னும் பாடத்தை பார்க்க இருக்கிறோம். வடிவியல் என்னும் பாடத்தில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்புகள் இரு பரிமாண வடிவங்களின் சுழற்சி, இரு பரிமாண வடிவங்களின் பிரதிபலிப்புகள், முப்பரிமாண வடிவங்களின் சமச்சீர்தன்மை, கன செவ்வகம், கன சதுரம், உருளை, கூம்பு ஆகிய வடிவங்களை அவற்றின் வளைகளை கொண்டு உருவாக்குதல் போன்ற தலைப்புகளை இக்காணொளியில் நாம் காண்போம். இப்போது இரு பரிமாண வடிவங்களின் சுழற்சியை உள்ளுணர்வால் ஆராய்தல் என்றும் தலைப்பை பார்க்க இருக்கிறோம். இரு பரிமாண வடிவம் என்பதை நினைவில் கொள்வோம். இரு பரிமாணம் என்றால் என்ன? 2 பரிமாணங்களை கொண்ட வடிவங்கள் இரு பரிமாண வடிவங்கள். அதாவது ஒரு பொருளினுடைய நீளம் மற்றும் அகலம் என்ற 2 பரிமாணங்களை மட்டும் கொண்ட வடிவங்கள் இரு பரிமாண வடிவங்கள் ஆகும். இரு பரிமாண வடிவங்களின் சுழற்சியை இப்போது பார்ப்போம். வட்ட வடிவ தாளை எடுத்துக்கொள்கிறேன். இந்த வட்ட வடிவ தாளை 4 சம பாகங்களாக மடித்துக் கொள்கிறேன். ஒரு வட்ட வடிவ தாளை 4 சம பாகங்களாக மடித்து கொண்டுள்ளேன். இது 4 கால் பகுதிகளை கொண்டுள்ளது. இந்த ஒவ்வொரு கால் பகுதியிலும் ஒரு படம் ஒட்டியுள்ளேன். இது ஒரு வட்ட வடிவ அட்டை. இந்த வட்ட வடிவ அட்டையின் 4 கால் பகுதியிலும் ஒரு படம் ஒட்டியுள்ளேன். இந்த வட்ட வடிவ அட்டையை சுழற்றும் போது வடிவங்களும் சுழல்கிறது. இந்த வடிவங்களானது எதை பொறுத்து சுழல்கிறது என்றால் மையப்புள்ளியை பொறுத்து சுழல்கிறது. இந்த வட்ட வடிவ அட்டையின் வடிவங்கள் சுழலுவதுதான் சுழற்சி ஆகும். அதாவது ஒரு வட்டத்தின் 2 செங்குத்து கோடுகள், இது ஒரு செங்குத்து கோடு, இது ஒரு செங்குத்து கோடு, இந்த 2 செங்குத்து கோடுகளும் ஒரு புள்ளியில் அமையும். இந்த புள்ளியானது சுழற்சியின் மையப்புள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இப்போது படத்தை பாருங்கள். ஒரு வட்ட வடிவம், இதே போன்று ஒரு வட்ட வடிவில் உள்ள ஒரு படம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த படத்தின் கால் சுழற்சி, கால்பாக சுழற்சியை பற்றி குறிப்பிட்டுள்ளார்கள். முதல் படத்தையும் 2வது படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல் படத்தில் இருந்து 2வது படத்திற்கு வடிவங்களானது கால்பாகம் திரும்பியுள்ளது. முதல் படத்தையும் 3வது படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 3வது படத்தில் வடிவங்கள் அரைபாகம் திரும்பியுள்ளது. இதுவே சுழற்சியாகும். ஒரு வட்ட வடிவத்தின் அட்டையை சுழற்றும் போது வடிவங்களும் சுழல்கிறது. இந்த வடிவங்களானது மையப்புள்ளியை பொறுத்து சுழல்கிறது. இந்த மையப்புள்ளி சுழற்சியின் மையப்புள்ளி என்று அழைக்கப்படுகிறது. இரு பரிமாண வடிவங்களின் சுழற்சி என்ற தலைப்பில் இப்போது நாம் சதுரத்தின் சுழற்சியை பார்க்கிறோம். இந்த படத்தில் சதுரமானது முதல் படத்தில் இருந்து 2வது படத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது சதுரமானது கால்பாகம் சுழற்சி பெற்றுள்ளது. முதல் படத்தையும் 3வது படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது சதுரமானது அரைபாகம் திரும்பியுள்ளது. மாணவர்களே, நாம் இப்போது இரு பரிமாண வடிவங்களான சதுரம் மற்றும் செவ்வகத்தின் சுழற்சியை பார்க்கலாம். இரு பரிமாண வடிவங்களின் சுழற்சி, அதாவது இது ஒரு சதுரம், ABCD என்ற சதுரம். இந்த சதுரத்தின் கால்பாக சுழற்சி 4ல் 1 சுழற்சி. கால்பாக சுழற்சி என்பது இந்த A என்ற முனைப்புள்ளியானது இந்த இடத்திற்கு திரும்பியுள்ளது. இது கால்பாக சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த முதல் படத்தையும் 3வது படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது முதல் படத்தில் இருந்து 3வது படத்தில் அரை சுழற்சி திரும்பியுள்ளது. இது சதுரத்தின் சுழற்சியாகும். அடுத்தது செவ்வகத்தின் சுழற்சி. ABCD என்ற செவ்வகத்தை எடுத்துக்கொள்கிறோம். இந்த செவ்வகத்தில் கால்பாக சுழற்சி என்றது A என்ற முனைப்புள்ளியானது இந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு இடம்பெயர்ந்துள்ளது. இது கால் சுழற்சி என்று அழைக்கப்படுகிறது. இந்த முதல் படத்தையும் 3வது படத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது செவ்வகமானது அரை சுழற்சி திரும்பியுள்ளது. மாணவர்களே, அடுத்தபடியாக நாம் ஆங்கில பெரிய எழுத்துக்களின் சுழற்சியை பார்ப்போம். நான் இதில் 3 எழுத்துக்கள் எழுதியுள்ளேன். XHA. X என்ற எழுத்தின் கால்பாக சுழற்சி என்பது அதே வடிவில் அமைகிறது. X என்ற எழுத்தின் அரை சுழற்சியும் அதே வடிவில் அமைகிறது. H என்ற எழுத்தின் கால்பாக சுழற்சியானது அதே நிலையில் இடம்பெறவில்லை.
H என்ற எழுத்தின் அரை சுழற்சியானது அதே நிலையில் அதே எழுத்தில் உள்ளது. A என்ற எழுத்தின் கால்பாக சுழற்சியானது அதே எழுத்தாக இல்லை. A என்ற எழுத்தின் அரை சுழற்சியும் அதே எழுத்தாக இல்லை. மாணவ செல்வங்களே, நீங்கள் ஆங்கில எழுத்துக்களான ABCD என்ற 26 எழுத்துக்களையும் எழுதி அவற்றின் கால் சுழற்சி மற்றும் அரை சுழற்சி எவ்வாறு அமையும், அதில் எந்தெந்த எண்கள் அரை சுழற்சிக்கு பிறகு அதே நிலையில் உள்ளது என்பதை எடுத்து எழுதி ஒரு செயல்பாடாக செய்து பார்க்கவும். மாணவர்களே, அடுத்தபடியாக எண்களின் சுழற்சியை இப்போது பார்ப்போம். எண்களின் கால்பாக சுழற்சி மற்றும் அரை சுழற்சி. இதில் 3 எண்களை எழுதியுள்ளேன். 1, 3 மற்றும் 8. 1 என்ற எண்ணின் கால்பாக சுழற்சியானது அதே ஒன்றாக இடம்பெறவில்லை. 1 என்ற எண்ணின் அரைபாக சுழற்சியானது மீண்டும் அதே நிலையில் ஒன்றாக இடம்பெற்றுள்ளது. 3 என்ற எண்ணின் கால்பாக சுழற்சியானது அதே 3 என்ற எண்ணாக அமையவில்லை. 3 என்ற எண்ணின் அரைபாக சுழற்சியும் அதே எண்ணான 3ஆக அமையவில்லை. 8 என்ற எண்ணின் கால்பாக சுழற்சியானது அதே 8ஆக அமையவில்லை. 8 என்ற எண்ணின் அரைபாக சுழற்சியானது அதே எண்ணாக அமைந்துள்ளது. மாணவர்களே, 0 முதல் 9 வரை உள்ள எண்களை எழுதி அவற்றின் கால்பாக சுழற்சி எவ்வாறு அமையும், அரைபாக சுழற்சி எவ்வாறு அமையும் என்பதை நீங்கள் எழுதி பார்க்கலாம். மாணவர்களே, உங்களுக்கு பிடித்தமான வடிவங்கள், வண்ண கோலங்கள், எழுத்துக்கள், எண்கள் ஆகியவற்றை எழுதி அவற்றின் கால்பாக சுழற்சி எவ்வாறு இருக்கும், அரைபாக சுழற்சி எவ்வாறு இருக்கும் என்பதை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்து பார்க்கலாம். மாணவர்களே, இப்போது இந்த படத்தை பாருங்கள். வடிவங்களின் சுழற்சி, அதாவது 3இல் 1 சுழற்சி. முதலில் முக்கோணம், ஒரு பூ போன்ற அமைப்பு, மூன்றாவதாக ஒரு காற்றாடி. இந்த 3 படங்களிலும் 3இல் 1 பாக சுழற்சி அமைந்துள்ளது. முதல் படமான முக்கோணத்தில் 3 நிலைகளில் அதே வடிவம் திரும்ப கிடைக்கிறது. இரண்டாவது படத்திலும் 3 நிலைகளில் அதே படமானது திரும்ப கிடைக்கிறது. ஆக இந்த 3 படங்களும் 3இல் 1 என்ற சுழற்சியை பெற்றுள்ளது. அடுத்து உள்ள வடிவங்கள் 6இல் 1 என்ற சுழற்சியை பெற்றுள்ளது. முதலில் உள்ள படம் அருங்கோணம். அருங்கோணமானது ஒரு முழு சுற்றில் 6 நிலைகளில் அதே வடிவத்தை திரும்ப பெறுகிறது. ஆகவே அதன் சுழற்சியானது 6இல் 1. அடுத்து பூ போன்ற அமைப்பில் 6 இதழ்கள் உள்ளன. அந்த 6 இதழ்களும் ஒரு முழு சுற்றில் 6 முறைகளில் அந்த படமானது அதே நிலையை பெறுகிறது. ஒரு சுற்று சுற்றும் போது அதனுடைய சுழற்சியானது 6இல் 1. அடுத்து நட்சத்திரம் என்ற அமைப்பு 6 முனைகளை கொண்டுள்ளது. அதன் ஒரு சுழற்சியானது 6இல் 1. மாணவர்களே, இது போன்ற உங்களுக்கு பிடித்தமான வடிவங்களை வரைந்து அவை 3இல் 1 என்ற சுழற்சி எவ்வாறு அமையும், 6இல் 1 என்ற சுழற்சி எவ்வாறு அமையும் என்பதை நீங்கள் வரைந்து பார்க்கலாம். மாணவர்களே, அடுத்தபடியாக நாம் 2 பரிமாண வடிவங்களின் பிரதிபலிப்புகள் என்ற தலைப்பை பார்க்க இருக்கிறோம். இப்போது இந்த படத்தை பாருங்கள். இதில் ஒரு சிறுவன் கண்ணாடியில் தனது பிம்பத்தை பார்ப்பது போல் உள்ளது. கண்ணாடியில் அவனுடைய பிம்பம் பார்க்கும்போது அதே அளவில் தெரியும். தன்னுடைய வடிவத்தை விட பெரியதாகவோ அல்லது சிறியதாகவோ தெரியாது. அவனுடைய முக அமைப்பு எவ்வாறு உள்ளதோ அதே போன்ற தோற்ற அமைப்பை கண்ணாடி பிரதிபலிக்கிறது. மாணவர்களே, உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்திருப்பீர்கள். கண்ணாடியில் பார்த்து கொண்டு நீங்கள் கண்ணாடியை நோக்கி முன்னோக்கி நகரும்போது உங்களுடைய பிம்பமும் முன்னோக்கியே நகரும். கண்ணாடியை பார்த்து கொண்டு நீங்கள் பின்னோக்கி நகர்ந்தால் உங்கள் பிம்பமும் பின்னோக்கி நகரும். நீங்கள் உங்கள் வலது கையை உயர்த்தினால் கண்ணாடியில் உள்ள பிம்பத்தில் இடது கை உயர்கிறது. அதே போல நீங்கள் உங்கள் இடது கையை உயர்த்தினால் கண்ணாடியில் உள்ள பிம்பத்தில் வலது கையானது உயர்கிறது. இது போலவே 2 பரிமாண வடிவங்களின் கண்ணாடி பிரதிபலிப்பை இப்போது
எழுத்துக்கள் மூலமாக நாம் பார்ப்போம். மாணவர்களே, நாம் இப்போது ஆங்கில பெரிய எழுத்துக்களின் கண்ணாடி பிரதிபலிப்பை பார்ப்போம். நான் எழுதியுள்ள எழுத்துக்கள் டி, கே, இ என்ற எழுத்துக்களின் கண்ணாடி பிரதிபலிப்பு எழுதியுள்ளேன். டி என்ற எழுத்தின் கண்ணாடி பிரதிபலிப்பு இந்த வடிவில் அமைகிறது. கே என்ற எழுத்தின் கண்ணாடி பிரதிபலிப்பு இவ்வாறு அமைகிறது. இ என்ற எழுத்தின் பிரதிபலிப்பானது இவ்வாறு அமைகிறது. பொருளுக்கும் நிழற்படம், இந்த கண்ணாடி பிரதிபலிப்பானது நிழற்படம். பொருளுக்கும் கண்ணாடி பிரதிபலிப்பான நிழற்படத்திற்கும் இடையே உள்ள இது கண்ணாடி போன்ற அமைப்பு. இந்த கண்ணாடி அமைப்பானது பிரதிபலிப்பு அச்சு என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோட்டின் பெயர் பிரதிபலிப்பு அச்சு. பொருளுக்கும் நிழற்படத்திற்கும் இடையே உள்ள தொலைவு சமதொலைவு. பிரதிபலிப்பு அச்சிலிருந்து பொருளானது எந்த தொலைவில் உள்ளதோ அதே தொலைவில் நிழற்படத்திலிருந்து பிரதிபலிப்பு அச்சானது உள்ளது. பொருளும் நிழற்படமும் சம அளவில் இருக்கும். பொருள் என்ன வடிவத்தில் இருக்கோ அதே வடிவத்தில் தான் அதனுடைய நிழற்படமும் தெரியும். பொருளினுடைய திசை, பொருளின் திசையானது இடது பக்கத்திலிருந்து வலது பக்கமாக அமைந்தால் நிழற்படத்தில் வலது பக்கத்திலிருந்து இடதுபுறமாக தெரியும். பொருளும் நிழற்படமும் சம அளவு உடையவை. பொருளுக்கும் நிழற்படத்திற்கும் இடையே உள்ள தொலைவானது பிரதிபலிப்பு அச்சிலிருந்து சம தொலைவில் உள்ளது. பொருளினுடைய திசையானது இடது பக்கத்திலிருந்து வலதுபுறமாக அமைந்தால் நிழற்படத்தில் வலது பக்கத்திலிருந்து இடதுபுறமாக அமையும். எண்களின் கண்ணாடி பிரதிபலிப்பை இப்போது பார்ப்போம். நான் எழுதியுள்ள எண்கள் 1, 3, 4. 1 என்ற எண்ணின் கண்ணாடி பிரதிபலிப்பு அதே எண்ணாக அமைகிறது. 3 என்ற எண்ணின் கண்ணாடி பிரதிபலிப்பானது இவ்வாறு அமைகிறது. 4 என்ற எண்ணின் கண்ணாடி பிரதிபலிப்பு இவ்வாறு அமைகிறது. மாணவர்களே, நீங்கள் எண்களை எழுதி 0 முதல் 9 வரை உள்ள எண்களை எழுதி அவற்றின் கண்ணாடி பிரதிபலிப்பு எவ்வாறு அமையும் என்பதை ஒரு வரைபடத்தாளில் வரைந்து பாருங்கள். இரு பரிமாண வடிவங்களின் பிரதிபலிப்புகள். இந்த படத்தை பாருங்கள். முதலில் உள்ள படம் கண்ணாடி பிரதிபலிப்பு எவ்வாறு அமைந்துள்ளது என்பதை பாருங்கள். இரண்டாவதாக ஒரு சாய் சதுரம் அமைந்துள்ளது. அந்த சாய் சதுரத்தின் கண்ணாடி பிரதிபலிப்பு எவ்வாறு அமைந்துள்ளது? இ என்ற எழுத்தின் கண்ணாடி பிரதிபலிப்பு எவ்வாறு அமைந்துள்ளது? சி என்ற எழுத்தின் கண்ணாடி பிரதிபலிப்பு எவ்வாறு அமைந்துள்ளது? இந்த இரண்டு பொருளுக்கும் நிழற்படத்திற்கும் இடையே உள்ள கோடு பிரதிபலிப்பு அச்சாகும். அடுத்தபடியாக 3D வடிவங்களில் சமச்சீர் தன்மை, அதாவது முப்பரிமாண வடிவங்களில் சமச்சீர் தன்மை. இப்போது இந்த படத்தை பாருங்கள். ஒரு ஆப்பிள் இரண்டாக வெட்டப்பட்டுள்ளது. இரண்டு வடிவங்களும் சமச்சீராக உள்ளது. இந்த வடிவத்தை அந்த அடுத்த வடிவத்தோடு இணைக்கும் போது இரண்டு வடிவமும் சேர்ந்து ஒரு முழு ஆப்பிள் கிடைக்கிறது. சமச்சீர் தன்மை என்பது ஒரு பொருளின் வடிவமும் அளவும் இரண்டு பாதிகளுக்கு இடையில் சரியாக பொருந்துவது சமச்சீர் தன்மை. நம் அன்றாட வாழ்வில் சமச்சீர் தன்மை பல இடங்களில் பயன்படுகிறது. ஓவியர்கள், கட்டிடக்கலை நிபுணர்கள், வடிவியல் நிபுணர்கள், கைவினை பொருட்கள் தயாரிக்கும் இடங்கள் போன்ற பல இடங்களில் சமச்சீர் தன்மையை பயன்படுத்துகின்றனர். சமச்சீர் தன்மை என்பது ஒரு படத்தை இரண்டாக மடிக்கும் போது இரண்டு படங்களும் ஒன்றின் மீது ஒன்று சரியாக பொருந்தினால் அந்த படம் சமச்சீர் தன்மையுடையது என்று பொருள். சமச்சீர் தன்மை என்பது ஒரு பொருளை வடிவம் மற்றும் அளவு இரண்டிலும் மிக சரியாக பொருந்துவது சமச்சீர் தன்மை. சமச்சீர் கோடு பற்றி இப்போது பார்ப்போம். இப்போது இந்த படத்தை பாருங்கள். 3D வடிவங்களில் சமச்சீர் தன்மை. ஒரு வண்ணத்து பூச்சியினுடைய படம், தாஜ்மஹாலினுடைய படம், ஒரு பூவின் படம் அமைந்துள்ளது. இந்த வண்ணத்து பூச்சியின் நடு மையத்தில் ஒரு கோடு வரையப்பட்டுள்ளது. வண்ணத்து பூச்சியின் வலது பக்கமும் இடது பக்கமும் இரண்டாக சேர்க்கும்போது இரண்டும் ஒன்றின் மீது ஒன்று சரியாக பொருந்துகிறது.
இந்த நடுவில் உள்ள கோடானது சமச்சீர் கோடு என்று அழைக்கப்படுகிறது. தாஜ்மஹாலினுடைய படம். தாஜ்மஹாலானது இடது பக்கமும் வலது பக்கமும் மிக சரியாக பொருந்துகிறது. அதே போல பூவினுடைய படம், இதுவும் சமச்சீர் வடிவில் அமைந்துள்ளது. இப்போது இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்தில் உள்ள அனைத்து வடிவங்களிலும் மையத்தில் ஒரு கோடு வரையப்பட்டுள்ளது. இந்த கோடானது அந்த பொருளை வடிவத்திலும் அளவிலும் சமமாக பிரிக்கிறது. இடது பக்கத்தில் உள்ள வடிவமும் வலது பக்கத்தில் உள்ள வடிவமும், இடது பக்கத்தில் உள்ள அளவும் வலது பக்கத்தில் உள்ள அளவும் மிக சரியாக பொருந்துகிறது. இது சமச்சீர் தன்மையுடையது என்பது பொருள். இந்த நடுவில் உள்ள கோடானது சமச்சீர் கோடு அல்லது சமச்சீர் அச்சு என்று அழைக்கப்படுகிறது. இரு பரிமாண வடிவங்களான சதுரம், செவ்வகம், முக்கோணம் ஆகியவற்றின் சமச்சீர் கோடுகளை இப்போது பார்ப்போம். ஒரு சதுரத்தை 4 வழிகளில் சமச்சீராக பிரிக்க முடியும். வலது பக்கத்தையும் இடது பக்கத்தையும் மடக்கும்போது சமச்சீர் வடிவம் கிடைக்கிறது. அதே போல மேல் பகுதி மற்றும் கீழ்ப்பகுதியில் மடிக்கும்போது சமச்சீராக கிடைக்கிறது. மூலை விட்டங்களில் மடிக்கும்போது சமச்சீராக கிடைக்கிறது. ஆகவே ஒரு சதுரத்தை 4 வழிகளில் சமச்சீராக பிரிக்க முடியும். ஒரு சதுரத்தின் சமச்சீர் கோடுகள் 4. அடுத்தபடியாக செவ்வகம். செவ்வகத்தை 2 வழிகளில் சமச்சீராக பிரிக்க முடியும். சமபக்க முக்கோணமாக இருந்தால் 3 வழிகளில் சமச்சீராக பிரிக்க முடியும். அதுவே இரு சமபக்க முக்கோணமாக இருந்தால் ஒரே ஒரு சமச்சீர் கோடுதான் அமையும். மாணவர்களே, இப்போது நான் ஒரு செவ்வக வடிவ தாளை எடுத்துள்ளேன். இந்த செவ்வக வடிவ தாளின் சமச்சீர் கோடுகள் எத்தனை என பார்ப்போம். இந்த செவ்வக வடிவ தாளை 2ஆக மடிக்கும்போது இந்த கோடானது செங்குத்து கோடு என்று அழைக்கப்படுகிறது. செங்குத்து கோடு வடிவில் மடிக்கும்போது 2 பக்கங்களும் சமமாக அமைகிறது. இது ஒரு சமச்சீர் கோடு. இந்த செவ்வகத்தை கிடைமட்டமாக மடிக்கும்போது நமக்கு ஒரு சமச்சீர் கோடு மற்றும் அதே வடிவில் உள்ள 2 பக்கங்கள் சமச்சீராக அமைவதை நாம் இப்போது பார்க்க முடிகிறது. ஆகவே மாணவர்களே, ஒரு செவ்வகத்திற்கு 2 சமச்சீர் கோடுகள் உள்ளன. செங்குத்து கோடு மற்றும் கிடைமட்ட கோடு என்ற 2 கோடுகள் மூலமாக நாம் ஒரு செவ்வகத்தை சமச்சீராக பிரிக்க முடியும். மாணவர்களே, இப்போது நான் ஒரு சதுர வடிவ தாளை எடுத்துள்ளேன். இந்த சதுரத்தினுடைய சமச்சீர் கோடுகள் எத்தனை என்பதை பார்ப்போம். சதுரத்தை கிடைமட்டமாக மடிக்கும்போது சமச்சீர் தன்மை கிடைக்கிறது. அதே போல செங்குத்தாக மடிக்கும் போதும் சமச்சீர் தன்மை கிடைக்கிறது. மூலைவிட்டங்கள், இது 2 மூலைவிட்டங்கள். மூலைவிட்டங்களில் மடிக்கும் போதும் நமக்கு சமச்சீர் தன்மை கிடைக்கிறது. ஆக மாணவர்களே, ஒரு சதுரத்திற்கு சமச்சீர் கோடுகள் 4 வழிகளில் சதுரத்தை சமச்சீராக பிரிக்க முடியும். மாணவர்களே, இப்போது நான் ஒரு சமபக்க முக்கோணத்தை எடுத்துள்ளேன். இந்த சமபக்க முக்கோணத்திற்கு சமச்சீர் கோடுகள் எத்தனை என பார்ப்போம். சமபக்க முக்கோணத்திற்கு உயரம் வழியாக பிரிக்கும்போது, செங்குத்து கோடு பிரிக்கும்போது சமச்சீர் தன்மை கிடைக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா 2 வடிவங்களும் மிக சரியாக பொருந்துகிறது. ஆகவே செங்குத்து கோடு ஒரு சமச்சீர் கோடாகும். அடுத்தபடியாக மூலைவிட்டம், இந்த முனையிலிருந்து இந்த பக்கத்திற்கு வரையும் போது ஒரு சமச்சீர் கோடு கிடைக்கிறது. அதே போல ஒரு முக்கோணத்தின் முனையிலிருந்து அதன் எதிர்பக்கத்திற்கு வரையப்படும் கோடு சமச்சீர் கோடு ஆகும். ஆகவே மாணவர்களே, ஒரு சமபக்க முக்கோணத்தை 3 வழிகளில் சமச்சீராக பிரிக்க முடியும். மாணவர்களே, ஆங்கில எழுத்துக்களின் சமச்சீர் கோடுகளை இப்போது பார்ப்போம். ஏ என்ற எழுத்தின் சமச்சீர் கோடு. ஏ என்ற எழுத்தை செங்குத்தாக பிரிக்கும்போது
இரண்டு பக்கங்களும் சமமாக அமைகிறது. ஏ என்ற எழுத்தின் சமச்சீர் கோடு 1. பி என்ற எழுத்தை கிடைமட்டமாக சமமாக பிரிக்கலாம். பி என்ற எழுத்தின் சமச்சீர் கோடு 1. சி என்ற எழுத்தையும் கிடைமட்டமாக பிரிக்க முடிகிறது. ஆகவே சி என்ற எழுத்தின் சமச்சீர் கோடு 1. அதே போல இ டி இ என்ற இரு எழுத்துக்களின் சமச்சீர் கோடும் 1. ஹெச் என்ற எழுத்தில் செங்குத்து கோடு மற்றும் கிடைமட்ட கோடு இரண்டு வழிகளில் ஹெச் என்ற எழுத்தை சமச்சீராக பிரிக்க முடிகிறது. ஐ என்ற எழுத்தையும் கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் பிரிக்க முடிகிறது. கே என்ற எழுத்தை கிடைமட்டமாக மட்டுமே சமச்சீராக பிரிக்க முடிகிறது. எம் என்ற எழுத்தை செங்குத்து கோடு மூலமாகவே சமச்சீராக பிரிக்க முடிகிறது. ஓ என்ற எழுத்தை கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் சமச்சீராக பிரிக்க முடிகிறது. மாணவர்களே, ஆங்கில பெரிய எழுத்துக்களை ஏ முதல் இசட் வரை 26 எழுத்துக்களையும் எழுதி அவற்றில் எந்தெந்த எழுத்துக்கள் சமச்சீராக அமைகின்றன, எந்தெந்த எழுத்துக்கள் சமச்சீராக அமையவில்லை, இதில் செங்குத்து கோடு மூலமாக சமச்சீராக அமையக்கூடிய எழுத்துக்கள் எவையவை, கிடைமட்டமாக சமச்சீராக அமையக்கூடிய எழுத்துக்கள் எவையவை, செங்குத்து கோடு மற்றும் கிடைமட்ட கோடு இரண்டுமே அமையக்கூடிய எழுத்துக்கள் எவையவை என்பதை தனித்தனியாக எழுதி நீங்கள் வீட்டில் ஒரு செயல்பாடாக செய்து பாருங்கள். மாணவர்களே, எண்களின் சமச்சீர் கோடுகள் 0 முதல் 9 வரை உள்ள எண்களை எழுதி அவற்றின் சமச்சீர் கோடுகள் எவ்வாறு அமைகிறது என்பதை பார்ப்போம். 0 என்ற எண்ணின் சமச்சீர் கோடு 2 கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் இரண்டு வழிகளில் சமச்சீராக பிரிக்க முடிகிறது. 1 என்ற எண்ணையும் கிடைமட்டமாகவும் செங்குத்தாகவும் பிரிக்க முடிகிறது. 3 என்ற எண்ணை கிடைமட்டமாக மட்டுமே சமச்சீராக பிரிக்க முடிகிறது. 8 என்ற எண்ணையும் கிடைமட்டமாகவே சமச்சீராக பிரிக்க முடிகிறது. அப்போ சமச்சீர் அமையாத எண்கள் எது எது? 2, 4, 5, 6, 7, 9 ஆகிய எண்கள் சமச்சீர் எண்களாக அமையவில்லை. மாணவர்களே, 0 முதல் 9 வரை உள்ள எண்களில் எந்தெந்த எண்கள் 2 சமச்சீர் கோடுகளை பெற்றுள்ளன என்பதை பார்ப்போம். 0, 1, 8 ஆகிய இந்த 3 எண்களும் 2 சமச்சீர் கோடுகளை பெற்றுள்ளன. செங்குத்தாகவும் சமச்சீராக பிரிக்க முடிகிறது, கிடைமட்டமாகவும் சமச்சீராக பிரிக்க முடிகிறது. 3 என்ற எண் மட்டும் கிடைமட்டமாக சமச்சீராக பிரிக்க முடிகிறது. 2, 4, 5, 6, 7, 9 ஆகிய எண்கள் சமச்சீர் எண்களாக அமையவில்லை. ஆங்கில பெரிய எழுத்துக்களான ஏ முதல் இசட் வரை உள்ள 26 எழுத்துக்கள் 2 சமச்சீர் கோடுகளை பெற்றுள்ளன என்பதை தனியாகவும், ஆங்கில பெரிய எழுத்துக்களில் ஒரே ஒரு சமச்சீர் கோடு எழுத்து எவை, அதில் எவை எவை செங்குத்து சமச்சீரை பெற்றுள்ளன, கிடைமட்ட சமச்சீரை பெற்றுள்ளன என்பதை வரைபடத்தாளில் நீங்கள் வரைந்து பாருங்கள். மாணவர்களே, ஆங்கில பெரிய எழுத்துக்களான ஏ முதல் இசட் வரை உள்ள 26 எழுத்துக்களையும் எழுதி அவற்றில் எந்தெந்த எழுத்துக்கள் 2 சமச்சீர் கோடுகளை பெற்றுள்ளன என்பதை எழுதவும், மேலும் ஒரு சமச்சீர் கோடு பெற்றுள்ள எழுத்துக்கள் எவை என்பதையும் எழுதி பாருங்கள். கிடைமட்ட சமச்சீர் கோடுகள் பெற்ற எழுத்துக்கள் எவை, செங்குத்து கோடு பெற்ற சமச்சீர் எழுத்துக்கள் எவை என்பதை தனித்தனியாக வரைபடத்தாளில் எழுதி பாருங்கள். மாணவர்களே, இப்போது கன செவ்வகம், கன சதுரம், உருளை மற்றும் கூம்பு வடிவங்களை அவற்றின் வளைகளை கொண்டு எவ்வாறு உருவாக்குவது என்பதை பார்ப்போம். கன செவ்வகத்தின் வளை. இந்த வடிவமானது 6 செவ்வகங்களை கொண்டுள்ளது. இந்த கன செவ்வக வளையிலிருந்து ஒரு முப்பரிமாண வடிவமான கன செவ்வகத்தை நம்மால் உருவாக்க முடியும். மாணவர்களே, இந்த வடிவத்தை பாருங்கள். இதில் 6 சதுரங்கள் உள்ளன. இது ஒரு கன சதுரத்தினுடைய வலையமைப்பு. இந்த 6 சதுரங்களையும் மடித்து இது ஒரு இரு பரிமாண வடிவம். சதுரம் 6 சதுரங்களை உடைய ஒரு இரு பரிமாணம். இது ஒரு இரு பரிமாண வடிவம். சதுரம் என்பது ஒரு இரு பரிமாண வடிவம். இந்த 6 சதுரங்களையும் மடித்து நம்மால் ஒரு முப்பரிமாண வடிவமான கன சதுரத்தை உருவாக்க முடியும். இப்போது முப்பரிமாண வடிவமான கன சதுரம் கிடைக்கிறது. ஆகவே
கனசதுர வலையிலிருந்து நம்மால் முப்பரிமாண வடிவமான கனசதுரத்தை உருவாக்கலாம். இப்போது உருளையின் வலை. உருளையின் வலையில் ஒரு செவ்வகத்தையும் 2 வட்டங்களையும் எடுத்துள்ளோம். இந்த செவ்வகமானது அகலவாக்கில் 2 விளிம்புகளையும் ஒன்றாக சேர்க்கும்போது வட்டத்தினுடைய சுற்றளவு கிடைக்கிறது. செவ்வகத்தை மடித்து வலைதள பரப்பாக மாற்றும்போது நமக்கு ஒரு உருளை கிடைக்கிறது. செவ்வகத்தின் நீளமானது ஒரு வட்டத்தின் சுற்றளவை அமைக்கிறது. இந்த செவ்வகத்தின் நீளம்தான் வட்டத்தின் சுற்றளவை இங்கு அமைக்கிறது. ஆகவே செவ்வகத்தின் நீளமும் வட்டத்தின் சுற்றளவும் சமம். உருளையின் வலையிலிருந்து நாம் முப்பரிமாண வடிவமான ஒரு உருளையை உருவாக்க முடியும். மாணவர்களே, இப்போது நாம் கூம்பின் வலையை பார்க்கிறோம். ஒரு வட்டத்தினுடைய மையப்புள்ளியிலிருந்து வட்டத்தின் 2 ஆரங்களால் அடைபடக்கூடிய இந்த பகுதியானது ஒரு வட்டகோண பகுதி. வட்டத்தின் மையமும் வட்டத்தின் 2 ஆரங்களாலும் அடைபடும் இந்த பகுதிக்கு பெயர் வட்டகோண பகுதி. இந்த வட்டகோண பகுதியானது ஒரு வட்டத்துடன் இணையும் போது நமக்கு கூம்பு கிடைக்கிறது. வட்டகோண பகுதியின் வில்லின் நீளம், இந்த வளைவான பகுதி வில்லின் நீளம். இந்த வில்லின் நீளமானது வட்டத்தின் சுற்றளவை அமைக்கிறது. வட்டகோண பகுதியின் வில்லின் நீளமும் வட்டத்தின் சுற்றளவும் சமம். ஆகவே மாணவர்களே, கூம்பின் வலையிலிருந்து நம்மால் ஒரு முப்பரிமாண வடிவமான கூம்பை உருவாக்க முடியும். மாணவர்களே, நாம் இன்றைய வகுப்பில் 2 பரிமாண வடிவங்களின் சுழற்சி, அதாவது 2 பரிமாண வடிவங்களான சதுரம், செவ்வகம், முக்கோணம் போன்ற வடிவங்களின் கால்பாக சுழற்சி எவ்வாறு அமையும், அரைபாக சுழற்சி எவ்வாறு அமையும், மேலும் ஆங்கில பெரிய எழுத்துக்களின் கால்பாக சுழற்சி, அரை சுழற்சி போன்றவற்றை பற்றியும், ஒரு பொருளினுடைய சமச்சீர் தன்மை மேலும் சமச்சீர் கோடு போன்றவற்றை பற்றியும் இவ்வகுப்பில் பார்த்தோம். மேலும் கன செவ்வகம், கன சதுரம், உருளை, கூம்பு போன்ற வடிவங்களினுடைய வலைகளிலிருந்து முப்பரிமாண வடிவங்களை எவ்வாறு அமைப்பது என்பதையும் இப்பாடப்பகுதியில் நாம் பார்த்தோம். நன்றி.